அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற பாடத்தொடரில் 8வது வகுப்பில் நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி பாடத்தில் எப்படி ஜுர்ஹும் கூட்டத்தாரை ஹுஸா கோத்திரத்தார் மக்காவிலிருந்து விரட்டி அடித்து அந்த கஅபாவுடைய முழு ஆட்சி பொறுப்பையும் கைப்பற்றினார்கள் என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம். ஜுர்ஹும் கூட்டத்தார் மக்காவிலே 2100 வருடங்கள் வாழ்ந்து 2000 வருடங்கள் கஅபாவுடைய ஆதிக்கம் அவர்கள் வசம்தான் இருந்தது. அதற்கு பிறகு ஹுஸா கோத்திரத்தார் ஜுர்ஹும் கூட்டத்தாரை விரட்டி அடித்ததற்கு பிறகு கஅபத்துல்லாஹுடைய ஆட்சியை இவர்கள் கைப்பற்றுகிறார்கள். 300 வருடங்களாக கஅபாவுடைய ஆதிக்கம் ஹுஸா கோத்திரத்தார் வசம்தான் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த அத்னான் அரபியர்கள் என்ன செய்தார்கள்? மக்காவிலிருந்து பிரிந்து பஹ்ரைன் போன்ற பகுதிகளிலே போய் வாழ ஆரம்பித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறைஷியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மக்காவிலே குறைவானவர்கள் தான் இருந்தார்கள். அதுவும் பல இடங்களில் பிரிந்து வாழ ஆரம்பித்தார்கள். இவர்கள் மக்காவிலே இருந்தாலும் இவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தினரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு கஅபத்துல்லா விடயத்திலோ மக்கா விடயத்திலோ எந்த விதமான பொறுப்புகளும் கிடைக்கவில்லை. சாதாரண பொதுமக்களை போலத்தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி 300 வருடங்கள் கடந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் குஸை இப்னு கிலாப் என்பவர் குறைஷியர்களில் தோன்றினார். இந்த குஸை யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது பாட்டனார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1வது பாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்தி மனாஃப், குஸை. எனவே 4வது தலைமுறை பாட்டனார் தான் இந்த குஸை இப்னு கிலாப். இந்த குஸை இப்னு கிலாபுடைய தந்தை சிறுவயதிலேயே, குஸை சிறுவயதாக இருக்கும் பொழுதே மரணமாகிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் உஸ்ரா குடும்பத்தை சேர்ந்த ரபியா பின் ஹராம் என்று சொல்லக்கூடியவர் குஸையுடைய தாயை மீண்டும் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்ததற்கு பிறகு குஸையையும் அவருடைய தாயையும் ஷாமிலே இருக்கக்கூடிய தன்னுடைய ஊருக்கு அழைத்து செல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கேயே குஸை வாலிப வயதை அடைகிறார். வாலிப வயதை அடைஞ்சதுக்கு பின்னால குஸை என்ன செய்கிறார்? மீண்டும் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் மக்காவுடைய தலைவராக இருந்தது ஹுஸா கோத்திரத்தாரை சேர்ந்த ஹுலைல் இப்னு ஹபிஷியா என்பவர். இந்த ஹுலைல் இப்னு ஹபிஷியாவுடைய மகளான ஹுப்பா என்ற பெண்ணை குஸை திருமணம் முடிக்கிறார். சில காலங்களுக்கு பின்னால குஸையுடைய மாமனாராகிய ஹுலைல் இப்னு ஹபிஷியா மரணம் அடைகிறார். இவர் மரணமானதுக்கு பின்னால குறைஷியர்களுக்கும் ஹுஸா கோத்திரத்தாருக்கும் இடையிலே சண்டை ஏற்பட்டு குஸை என்ன செய்கிறார்? மக்காவுடைய முழு பொறுப்பையும் இந்த குறைஷியர்களுடைய உதவியுடன் ஹுஸா கோத்திரத்தாரிடத்திலிருந்து கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு ஹுஸா கோத்திரத்தாரிடத்திலிருந்து முழுமையாக குறைஷியர்களுக்கு மக்காவுடைய ஆதிக்கம் கிடைக்கிறது. இந்த குறைஷியர்களுக்கும் ஹுஸா கோத்திரத்தாருக்கும் இடையே சண்டை ஏற்படுவதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே இதை பற்றி கூறும் பொழுது, முதலாவது காரணம் குஸையுடைய மாமனார் ஹுலைல் இப்னு ஹபிஷியாவுடைய மரண தருவாய் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் குஸையை அழைத்து மக்காவுடைய இதே போல கஅபத்துல்லாவுடைய பொறுப்பை இதற்கு பிறகு நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை ஹுஸா கோத்திரத்தார் விரும்பவில்லை. எனவே இதன் காரணமாக இரு கோத்திரத்தாருக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டது. 2வது காரணம் சொல்லப்படுகிறது, குஸையுடைய மதிப்பு மக்காவிலே பெருக ஆரம்பித்தது. அவருக்கு அதிகமான செல்வங்களும் புகழும் கிடைக்க ஆரம்பித்தன. தன்னுடைய மாமனார் ஹுலைல் இப்னு ஹபிஷியா மரணமடைந்ததுக்கு பின்னால குஸை என்ன நினைத்தார்? இந்த கஅபாவுடைய தலைமைத்துவத்திற்கு சரியானவர்கள் நாங்கள் தான். நாங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். எனவே இந்த ஹுஸா பக்ர் கோத்திரத்தாரை இந்த மக்காவை விட்டு நாங்கள் விரட்டி அடித்து இந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கினானா குறைஷியர்களுடன் குஸை பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு 2 கோத்திரத்தாருக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஹுஸா கோத்திரத்தாரிடத்திலிருந்து குஸை இந்த குறைஷி கினானா கோத்திரத்தாருடைய உதவியுடன்
உதவியுடன் மக்காவுடைய காபத்துல்லாவுடைய அந்த ஆட்சியை கைப்பற்றினார். மூன்றாவது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, ஹுலைல் இப்னு ஹப்ஷியா உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகளான ஹுப்பா, குசையுடைய மனைவியான ஹுப்பாவுக்கு இந்த மக்காவுடைய அதிகாரத்தை வழங்கினார். அவருக்கு சார்பாக ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த அபு குப்ஷான் என்பவரை ஹுலைல் இப்னு ஹப்ஷியா நியமித்திருந்தார். இந்த அபு குப்ஷானை எடுத்துக்கொண்டால் அவர் புத்தி சுவாதீனம் அற்றவராக இருந்தார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஹுலைல் மரணமடைகிறார். ஹுலைல் மரணமடைந்ததற்கு பின்னால குசை என்ன செய்கிறார், அபு குப்ஷான் சற்று புத்தி சுவாதீனம் அற்றவராக இருக்கிறார், இவரால் ஒழுங்காக இதை செய்ய முடியாது என்று சொல்லி பல ஒட்டகங்களையும் மது பீப்பாக்களையும் கொடுத்து அந்த ஆட்சி பொறுப்பை தன்வசம் குசை ஏற்படுத்தி கொண்டார். இந்த விடயம் ஹுஸா கோத்திரத்தாருக்கு கேள்விப்பட்டதும் அவர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களிடத்திலிருந்து எப்படி குசை இந்த ஆட்சியை பறிப்பார் என்று அவர்கள் குசைக்கு தடை விதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் குறைஷியர்கள் கினானா கோத்திரத்தார் இரண்டு கோத்திரத்தாருடைய உதவியுடன் அந்த ஹுஸா கோத்திரத்தாரை மக்காவை விட்டு விரட்டி அடிப்பதற்கு முயற்சி செய்து ஹுஸா கோத்திரத்தாரையும் அவருக்கு சார்பாக இருந்த பக்ர் கோத்திரத்தாருக்கும் எதிராக குசை யுத்தம் செய்து அதிலே வெற்றியும் பெற்றார். காபத்துல்லாவுடைய மக்காவுடைய முழு நிர்வாக பொறுப்பும் குசை இப்னு கிலாபிடத்திலே வந்தது. இதற்கு பிறகுதான் குறைஷியர்கள் வசம் நிரந்தரமாக காபாவுடைய மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் வர ஆரம்பித்தது. இந்த குசை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னால் பலவிதமான சேவைகளை செய்தார். குறிப்பாக சொல்ல போனால் காபத்துல்லாவுக்கு அதிகமான வாசல்களை முதலில் ஏற்படுத்தியது இந்த குசை இப்னு கிலாப். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குறைஷியர்களுடைய முக்கியமான ஒரு பாராளுமன்றம் இருந்தது. அதற்கு தாருன் நதுவா என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் தான் இவர்கள் தங்களுடைய எல்லா சட்டங்களையும் இயற்றுவார்கள், பேச்சுவார்த்தைகளை நடாத்துவார்கள். இந்த தாருன் நதுவாவை உருவாக்கியது யார் என்று பார்த்தால் இந்த குசை இப்னு கிலாப். இதே போல ஜாஹிலியா காலத்தில் வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தையும் ஆரம்பித்தது இந்த குசை இப்னு கிலாப் தான். நாங்கள் எப்படி ஜும்ஆவுடைய தினத்தில் குத்துபா பிரசங்கம் நிகழ்த்துகிறோமோ கேட்கிறோமோ, இதே போல ஜாஹிலியா காலத்திலும் வெள்ளிக்கிழமை என்று குசை இப்னு கிலாப் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னும் பல சாதனைகளை குசை செய்திருந்தார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாட வகுப்பில் அவற்றை தெளிவாக பார்ப்போம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெளிவாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.